மக்கள் விரும்பி தங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி, தன் வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனை பாக்குற மாதிரி, தன் வீட்டுல இருக்கிற ஒரு பெரியவரை பாக்குற மாதிரி, ஒரு சின்ன தம்பியை பாக்குற மாதிரி, இப்படி எந்த கோணத்துல பாத்தீங்கன்னாலும் நம்ம எம்ஜிஆர் அவங்களுடைய முகம் அவ்வளவு அழகா இருக்கும், எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எந்த வேஷம் போட்டாருனாலும், என் தங்கையில அந்த தங்கச்சியை சுமந்துகிட்டு நடந்து வர்ற எம்ஜிஆரா இருக்கட்டும், மலைக்கல்லன்ல அந்த கத்தியை வீசிட்டு மலைக்கல்லன் குறி வைக்க மாட்டான், இந்த மலைக்கல்லன் குறி வைக்க மாட்டான், வச்ச குறி தப்பாதுன்னு போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிற போதாகட்டும், அல்லது பானுமதி அம்மா கிட்ட வந்து பேசும்போது அந்த திரும்பி நின்றுகிட்ட அந்த குரலை மாத்தி பேசுற காட்சியிலே ஆகட்டும், இல்ல அந்த சண்டை காட்சிகள்ல ஆகட்டும், அந்த எதிரியை பார்க்கும்போது கூட அதுல ஒரு சிரிப்பு, ஒரு லாபகம், ஒரு 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 கஷ்டமே இல்லாத ஒரு தன்மை. அதாவது இன்னும் சொல்ல போனா எல்லாரும் சொல்றாங்க, நடிப்புல எம்ஜிஆர் அவர்கள் நடிப்புல கொஞ்சம் அவரை முதல் ஸ்தானத்துல சொல்ல மாட்டாங்க அந்த காலகட்டத்தில எல்லாம். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பு தான் சரியான நடிப்புன்னு மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இயற்கையா இயல்பா இருந்துச்சு. நான் உயிரோடு இருக்கும் வரை நீர் பூங்கோதையை நெருங்க விட மாட்டேன். அக்கிரமக்காரா, கொல்லனே, கொல்லத்தான் போகிறேன். ஒரு பெரிய பெண்ணின் பலத்தை காட்டுங்க. யார்டா நீ? கற்புக்கரசியை காப்பாற்ற வந்த கடவுள், துஷ்ட நிகழ்வு சித்த பரிபாலனம் செய்ய ஆண்டவன் எடுத்த அவதாரம், திக்கற்ற ஒரு பெண்ணின் வேதனை போக்க வந்த தெய்வத்தின் திருவுருவம் என்றெல்லாம் எண்ணிவிடாது. நான் மலைக்கள்ளன். ஒரு மனிதனா அவரை பார்க்கும்போது யார் அவங்கள பார்க்கறாங்களோ பார்க்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பல பேர் சொல்றாங்க அவருடைய அழகு, அந்த கலர், ஒரு ஒரு மினுமினுக்கிற தங்கம் மாதிரி இருப்பாரு. அப்புறம் அந்த முடி, அந்த முதல்ல பாத்தீங்கன்னா அந்த முடி விட்டுட்டு அந்த பேர் பாடியோட வந்தாருன்னா அவ்வளவு அழகா இருப்பாரு. ஆனா அது இல்ல, அவருடைய அழகே அவருடைய உள்ளம் தான். அந்த 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 உள்ளத்துக்கு அவருடைய உடல் அழகு அதிகமான ஒரு சக்தியை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ வாழ்க்கையில உன்னோட உடம்ப மட்டும் நல்லா பாத்துக்கோ. என்ன காரணம்னா, அதிர்ஷ்டம் எந்த வயசுல உனக்கு வரும்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல 70 வயசு வரைக்கும் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வராது, 70 வயசுக்கு மேல அதிர்ஷ்டம் வரலாம். அப்படி அதிர்ஷ்டம் வர்ற நேரத்துல நம்ம உடல்நலம் கொண்டு இருந்ததுன்னா அதை அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால வாழ்க்கையில எப்போ அதிர்ஷ்டம் வரும்னு தெரியாது, உடல் நலத்தை நல்லா பேணி காத்துக்கோன்னு சொல்றாரு. அது எல்லாருக்குமே சொல்லிட்டு இருப்பாரு. அதே கடைசி வரைக்கும் அவருடைய உடல் நலத்தை எவ்வளவு அழகா வச்சிருந்தாரு, எவ்வளவு சுறுசுறுப்பு. அதாவது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் வரும்போது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு துண்டு அதை இப்படி போட்டுட்டு அந்த கையை இப்படி இது பண்ணிக்கிட்டு அப்படி நடந்து வரும்போது பார்த்தா ஒரு சிங்கம் நடந்து வர்ற ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா தெரிவாரு. ஒரு மேடையில ஏறி அங்க வந்தாருன்னா அது தனியா தெரியும். இன்னும் பின்னாடி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு கூட யோசனை பண்ணி பாருங்க, அந்த மவுண்ட் ரோட்ல இருக்கிற அண்ணா சிலையில ஏறும்போது அந்த வேஷ்டியை ஒரு கையால பிடிச்சிட்டு அந்த படிக்கட்டுல கிடுகிடுன்னு ஓடி போய் சுத்தி நிற்பார். சோ ஒரு 10 வயசு பையன், ஒரு குழந்தை பார்த்தான்னா இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த உடல் ஆரோக்கியம்